விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் கடைசி நிமிட காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை நாம் பார்த்து வருகிறோம். கையில் கருப்பு நிற பேக்குடன் காரிலிருந்து விஜய் ரூபானி இறங்கி செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. அதனை தான் நாம் பார்த்து வருகிறோம். விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் கடைசி நிமிட காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை நாம் பார்த்து வருகிறோம். கையில் கருப்பு நிற பேக்குடன் காரிலிருந்து விஜய் ரூபானி இறங்கி செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணன், வணக்கம். விவரங்களை நீங்க வழங்கலாம். குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர் அகமதாபாத்திலிருந்து லண்டன் செல்லக்கூடிய இந்த விமானத்தில் பயணித்தார் என்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார் என்றும் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் சிறிது நேரத்திற்கு முன்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில அவர் விமான நிலையத்திற்குள் செல்லும் பொழுது, அந்த போர்டிங் பகுதிக்கு செல்லும் பொழுது எடுக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகிருக்கிறது. காரில் இருந்து அவர் இறங்கி விமான நிலையத்திற்குள், அகமதாபாத் விமான நிலையத்திற்குள் செல்லக்கூடிய அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. 242 பேர் பயணித்த இந்த விமானத்தில் அவர் 12வது இருக்கையில விஜய் ரூபானி அமர்ந்திருந்தார். அவருடைய அந்த பயண பட்டியல், அந்த பயணிகளினுடைய பட்டியலில் பார்க்கும்போது 12வது இருக்கையிலே அவர் அமர்ந்திருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விபத்து நடந்த பிறகு சிறிது நேரத்திலேயே குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் அதில் பயணித்தார் என்ற விவரங்கள் வெளியாகி இருந்தது. அந்த பகுதியில மீட்பு நடவடிக்கையின் போது நிறைய சடலங்கள், அதாவது 200க்கும் மேற்பட்ட சடலங்கள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருந்தது. அகமதாபாத் காவல்துறை தெரிவித்திருந்தது. ஆனால் கண்டெடுக்கப்பட்ட சடலங்கள் எல்லாம் அடையாளம் காண முடியாத நிலையில் இருந்தன. உடல் கருகி பல சடலங்கள் இருந்தது. எனவே அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகுதான் ஒவ்வொரு சடலமாக முடிந்தவரை அடையாளம் காணக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் விஜய் ரூபானியினுடைய சடலம் உயிரோட இருக்கிறாரா அல்லது படுகாயம் அடைந்திருக்கிறாரா என்று எல்லாம் தொடர்ந்து தெரிய போது அதுல விமானத்தில் வந்தவர்கள் பெரும்பாலும் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று காவல்துறை தெரிவித்திருந்தது. அதில் ஒருவர் மட்டுமே விமானத்தினுடைய அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக அவர் இருக்கை எண் 11A என்ற இருக்கையிலே அமர்ந்திருந்தார். இவருக்கு அருகிலேயே அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்தது. எனவே அந்த விமானம் மோதி விபத்துக்குள்ளாவதற்கு முன்பாக தரைக்கு மிக அருகில் விமானம் கீழே இறங்கிய போது அவர் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக அவர் மட்டும் குதித்திருக்கிறார். எனவே ஒருவர் உயிர் பிழைத்திருக்கிறார். ஆனால் அந்த விமானத்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவருமே உயிரிழந்திருக்கிறார் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் கைப்பற்றப்பட்ட சடலங்களில் அடையாளம் காணக்கூடிய நடவடிக்கையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அடையாளம் கொண்டு வந்தார்கள். அதாவது ஓரளவு உடல்கள் சடலங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி ஓரளவிற்கு ஓரளவு அடையாளம் தெரியக்கூடிய சடலங்களை தான் அவருடைய குடும்பத்தினர் மூலமாக அடையாளம் கண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான சடலங்கள் கருகிய நிலையில் இருந்ததனால அவற்றை எல்லாம் அடையாளம் காண முடியாத நிலை இருக்கிறது. அதன்படியே இவர் உயிரிழந்து விட்டார் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர் விமான நிலையத்திற்கு வந்த பொழுது காரில் இருந்து இறங்கி உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. 2016 2021 வரை இவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக விஜய் ரூபானி இருந்தார். அதற்கு முன்பு 2 ஆண்டுகள் குஜராத்தினுடைய அமைச்சராக 2014-16 இவர் அமைச்சராக இருந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியில பல்வேறு முக்கிய பொறுப்புகள் எல்லாம் வகித்திருக்கிறார். அதே போன்று ராஜ்யசபா உறுப்பினராகவும் குஜராத்திலிருந்து அவர் தொடர்ந்து பணியாற்றி இருந்திருக்கிறார். இப்படி அவர் அரசியல் கட்சியிலும் நெடிய அவருக்கு நீண்ட காலமாக அவர் அதில் இருந்து வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியில. அதே போன்று இது போன்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் ராஜ்யசபா உறுப்பினராகவும் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் படிப்படியாக பல்வேறு பொறுப்புகள்ல இருந்தவர். அதற்கு பிறகு 2021 பிறகும் கூட ராஜ்கோட் மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். லண்டனில் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக அவர் இன்றைய விமானத்தில் அவர் புறப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அவருடைய குடும்பத்தினர் வேறு யாரும் இருந்தார்களா என்பது குறித்த முழுமையான விவரங்கள் இல்லை. அவர் அவருடைய பயணத்தை மட்டுமே உறுதி செய்திருக்கிறார்கள். உள்ளே செல்லும் பொழுதும் கூட விஜய் ரூபானி மட்டும்தான் அவர் பயணிப்பதற்காக செல்கிறார் என்ற அந்த காட்சிகளும் வெளியாயிருக்கிறது. ஒரு காரில் இருந்து இறங்கி அகமதாபாத் விமான நிலையத்திற்குள் செல்வது போன்ற அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக இது 1:38 மணிக்கு அந்த போர்டிங் பகுதியில் இருந்து அவர்கள் அந்த விமானம் புறப்பட்டு விமான நிலையத்தினுடைய ஓடுபாதையில் சென்று அங்கிருந்து அது விமானம் மேலெழும்பி ஒரு 35 நொடிகளில் இந்த விமானம் முழுமையாக விபத்துக்குள் சிக்கி இருக்கிறது. வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் விமான நிலையத்தினுடைய
ஓடுபாதைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராவில் முழுமையாக இந்த விபத்து பதிவாகி இருக்கிறது. சரியாக 35 நொடிகளுக்குள்ளார அந்த விபத்து என்பது நடக்கிறது. அதாவது விமானம் மேலெழுந்து 35 நொடிகளுக்குள்ளார. அதில் பார்த்தோம் என்றால் விமானம் அங்கிருந்து அதற்கு மேல் எழும்ப முடியாமல், ஓடுபாதையில் வேகமாக வந்து அது மேல் எழும்ப முடியாமல், அதற்கு பிறகு அது ஒட்டுமொத்தமாக அப்படியே கீழே இறங்கக்கூடிய அந்த காட்சி. அதாவது 825 அடி என்று சொல்கிறார்கள் உயரம். அதற்கு பிறகு இந்த விமானம் இறங்காமல் வந்து கீழே விழுந்திருக்கிறது. அந்த பகுதியில அந்த விழுந்த இடம் வந்து ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகம். அதிலே வந்து ஒரு கட்டிடத்தின் மீது மோதிதான் இந்த பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எரிபொருள் முழுவதுமாக நிரப்பப்பட்ட இந்த விமானத்துல வந்து உடனடியாக மோதிய வேகத்தில் தீப்பற்றி எரிந்து அது வெடித்து சிதறி இருக்கிறது. இதற்குள் அதிலிருந்து ஒரு பயணி அவசர வழியாக அவர் குதித்து உயிர் தப்பி இருக்கிறார். அந்த மோதிய வேகத்துல அந்த இடத்தில் அந்த கட்டிடத்தில் வந்து ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவ மாணவர்கள் இருந்த அந்த விடுதி கட்டிடத்துல பலர் வந்து அதிலும் காயமடைந்து பலரும் வந்து அதில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்து அந்த உணவகத்துல கேன்டீனில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போதுதான் அந்த விமானம் அந்த இடத்தில் மோதி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.